புருஷன் அடிச்சு துரத்தி போட்டான் அப்படி இப்படின்னு வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா இப்போ இங்கே சிரிச்சு கொம்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு கவலை இருக்குது, அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ தானே கூட்டிகிட்டு வந்தானே அந்த வீட்டில் இருந்து காலத்தை ஓட்டணும். அதை விட்டுவிட்டு அடிக்கிறானா? காசை கொண்டு போனா மட்டும் என்ன கொஞ்சுவானா? என்னென்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு திரியிறாளுங்க. இவளுக மாதிரி எத்தனை பேர்த்த என் வயசுக்கு நான் பார்த்துருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கடவுள் கூலி கொடுப்பான். அப்போ உட்காந்துருக்க போகிறேன். இப்போ பச்சை பிள்ளைய, அதுவும் வயசுக்கு வர மாதிரி இருக்க பிள்ளைய சும்மா சும்மா புருஷங்கிட்ட விட்டுவிட்டு பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் எனக்கு என்ன வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அது எங்கிட்டாவது இதே மாதிரி ஓட போகுது. அதுக்கப்புறம் குடும்பமே தலையை துண்டா போட்டுட்டு உட்கார போகுது. நடக்குதே. இங்க வா ஆனந்தி, அன்பு கண்டுபிடிச்சிட்டாமா? அழகனை கண்டுபிடிச்சிட்டாளா? அடடடா, இதைத்தானே உங்ககிட்ட நேரம் பார்க்கணும்னு இருந்தேன். இருங்க, இதை பார்த்துட்டு போறேன். இந்த கட்டத்துக்காக தானே இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேத்து இதோட முடிச்சு விட்டானுங்க. பரவாயில்லையே அம்மா, இந்த விஷயம் மகேஷுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஆடுங்க ஆடுங்க, கூத்தடிச்சுக்கிட்டா இருக்கீங்க. நீங்க கூத்தடிக்கிற விஷயம் சந்தோஷத்துக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தை கிழிச்சு கேப்ப நடப்பான். அப்ப இருக்குது ஒண்ணு. நீ படுத்துட்டு பாரு, இல்லையா அந்த சைடுல நவுந்து பாரு. ஒண்ணும் இல்லாம இப்படி ஆள் படுத்துருக்கு மறைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க, இந்த கட்டத்தை தாங்க பாக்கணும்னு இருக்கேன். 10 நிமிஷம் அந்த சமயக்கட்டுல வேற இந்த பாத்திரத்துல ஒதுங்க வைக்கணும். இருங்க. ஏறாண்டி வாரேன்னு சொன்னா மணி ஆயிப்போச்சு. இம்பிட்டு நேரம் ஆயும் ஆளை காணமே. வாரானா என்னன்னு தெரியலையே. இங்க பாருங்க, வேலைக்காரிய லேட்டா வர சொல்லுங்க. காலங்காத்தால அந்த மூலி அப்படியே வந்து நிக்கிறா. அவன் மூஞ்சில முழிச்சாலே ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. நானும் சொல்லியும் பார்த்துட்டேன், எங்க கேட்கவே மாட்டேங்கிறாளே. பேசாட்டுக்கு அவளை வேலையை விட்டுட்டு வேற யாரையாவது வர சொல்லுங்க. காலங்காத்தால இப்படி புடிச்சல முகத்துல முழிச்சா விடியுமா அந்த நாள்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சரி, நான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. எம்பிட்டு நேரம் டெய்லியும் நானும் அவகிட்ட பாடாத பாட்டு இல்லை. ஆனாலும் என்ன சொல்றா, அம்மா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லம்மா, பிள்ளை இங்கே வச்சிருக்கோமா, இங்கே வந்து தான் நான் தான் போய் பார்க்கணும் வைக்கணும், அதனால நேரமா முடிச்சுட்டு போறமான்றா. அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? சரி, விடு பார்த்துக்குவோம். இதுல வேற வேலை செய்யறாளோ இல்லையோ, காசு கொடுங்கன்றா. அப்புறம் மாச கடைசியில வந்துட்டு என்னம்மா இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறீங்கன்றா. இவளே எல்லா சம்பளத்தையும் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் சம்பளம் பத்தலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னத்துக்கும் பாருங்க, நம்ம வீட்டுல மட்டுமா வேலை செய்யற, அந்த எந்த அப்பார்ட்மெண்ட்லயும் போய் வேலை செய்யறாலுமா 2 வீட்டுக்கு. அங்க 2 வீட்டுல சம்பளம், நம்ம வீட்டுல கூட்டுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு தனி சம்பளம், இவ்வளவும் வாங்குறா. அப்பயும் பத்தலன்றா. எப்படிங்க இதுங்களும் விருத்திக்கு இல்லாம இருக்குதுங்க? ஒரு சிலதுங்க அப்படிதான். அது சரி, மேல் வீடு என்ன லைட்டும் போடல ஒன்னும் போடல, அப்படியே இருக்கு. தெரியலங்க, வண்டி எடுத்துட்டு பைய எடுத்துட்டு 2 பேரும் போனாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போல, எங்க போறேன் எங்க வரேன்னு. பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போறாங்க வராங்க. வீட்டுல ஆள் இருந்தா இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. அவங்க பாட்டுக்கு கரண்ட் பில்ல அங்க இங்கன்னு போட்டு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? நம்ம மெயினையாவது ஆப் பண்ணி வைக்கணும் சொல்லி இருந்தா. ஆமாங்க, வந்து சொன்னா பாத்துக்குவோம். உள்ள இது ஃபேனு லைட் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கரண்ட் பில்லு ஊர் பட்டது வரும். நான் போய் அந்த மெயின் ஆஃப் பண்ணி விட்டு வரேன். சரிங்க. இதுக்கு தான் சொல்றது, சின்னஞ்சிறுசுங்களை எல்லாம் வாடகைக்கு பார்த்து வைக்க கூடாதுன்னு. பொறுப்புன்றதே இல்லை. அந்த பிள்ளை கீழே வர்றது கூட இல்லை. வந்த பிள்ளை நம்ம கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குன்னு பார்த்தா பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம இருக்கு. முதல்ல இருந்த குடும்பம் தான் பரவாயில்ல, என்ன நேரம் பார்த்தாலும் இங்கேயே இருப்பாங்க, கை வேலை வாங்கி செய்வாங்க. இது ஒண்ணுத்துக்கும் லாக்கியில போல இருக்கு. என்ன ஆஃப் பண்ணி விட்டீங்களா? ஆஃப் பண்ணி விட்டேன். மேல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் போல இருக்கு. பாருங்க, நீங்க ஆஃப் பண்ணி தான் ஆஃப் ஆயிருக்கு. என்ன பண்றது போ. அடுத்த தடவை வாடகை கொடுக்க வரும்போது சொல்லிடுங்க, இந்த மாதிரி எங்கிட்டும் போகிறதா முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் மெயின் ஆஃப் பண்ணிடுவோன்னு. இவங்க பாட்டுக்கு போட்டு விட்டு போனால் கரண்ட் பில் ஏறும், அது இதுன்னு எத்தனை இது. ஏதோ ஒன்று பொட்டுன்னு போச்சுனாலும் அவ்வளோதான், நம்மளும் பிடிச்சிக்குவாங்க. ஏம்மா நவந்து உட்காருமா, மறக்கிடுமா? இருங்கடி ஒரு நிமிஷம் ஒரு நாடகத்தை பார்க்க விட மாட்டீங்க. அப்படி தண்ணி வந்துட்டு வா, தண்ணி தாகமா இருக்கு. ஆமா, நானே போய் நோக்கணும். ஒரு கட்டம் பார்க்க விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் இருங்க, விளம்பரம் போட்டோன்னே போறேன். வாமஹா, எல்லாத்துக்கும் என்ன பார்த்தா கேன பைய மாதிரி இருக்கும் போல இருக்கு. அவசரப்படாதீங்க, பொறுமையா பேசுங்க, கத்தாதீங்க. கத்தாம எப்படி இருக்கு சொல்ற? ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறாங்களா, ஒரு நல்லது கிட்ட செய்யறோம் வைக்கிறோம், அது வேற விஷயம். சும்மா தொட்ட 90 காசுன்னா எங்க போறது? நான் பிச்சை தான் எடுக்கணும் தெரியுமா? ஷோ, கோவப்படாதீங்கன்னு நான் சொல்றேன்ல, புரியலையா? கம்முனு வாமஹா, டென்ஷன் தான் ஆகுது எனக்கு. ஷோ, இவர் வேற கோவப்படுறாரு, என்ன ஆக போதுனே தெரியலையே. இதுவும் சிங்கப்பெண்ணை மாதிரி எடுப்பாங்க போல இருக்கு. ஆனா அந்த அளவுக்குலாம் இல்ல. சிங்கப்பெண்ணை நாடகம் எப்படி நல்லா இருக்கு. ஆமா, அது நல்லா இருக்கும். வந்துட்டால, என் பேரண்டி வந்துட்டால. வாயா ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நாடகம் பார்த்துட்டு சொங்க பெண்ணை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி வந்தது வராதுமா இப்படி பேசுற? போன் பண்ணிவிட்டு என் உயிர் போக போகுது அப்படி இப்படி நீங்க என்னென்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காசுன்னு இங்க நல்லா நாடகம் பார்த்துட்டு சிரிச்சு கொம்மால அடிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா கேளுப்பா, நாடகத்தை பார்த்துட்டு இந்த அன்பு ஆனந்தியை கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு இல்ல சிரிச்சு கொம்மால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஆனா ஊனா இங்க காசு வேணும்னு வரியே, இங்க இந்த அளவுக்கு வாய் அடிக்கிறியே. உன் புருஷன் வீட்டுல வாய் அடிக்க வேண்டியதானே? என்னால முடியாது, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு உன்னால அங்க இருக்க முடியாது. என்னடா வந்தது வராதுமா இப்படி பேசுற? நானே மனசுல இருந்து போய் வந்திருக்கேன்டா.
நொந்து போய் வந்தவங்க தான் டிவியை பார்த்து கக்கப்பு இழிச்சிட்டு இருக்காங்களா? நீங்க சிரிக்கிற சத்தம் தான் அங்க வரைக்கும் கேக்குது. என்னடா ஆயிப்போச்சு? எதுக்கு நம்ம கத்திட்டு இருக்க? என்ன ஆயிப்போச்சா? 10 பவுன் போடு 10 பவுன் போடுன்னு போன் பண்ணி காலையில கத்துனீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? ஏண்டா நான் என்ன வேணும்னாடா வரேன். அவளுக்கு 20 பவுன் போட்டு எனக்கு 10 பவுன் போட்டு அப்புறம் அவர் கேட்க மாட்டாரா? அடியாத்தி, அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா எனக்கு 25 பவுன் போட்டாங்க. உங்க பிள்ளைக்கு என்ன நீங்க இவ்வளவு பவுன் கம்மியா போறீங்க அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்றாங்க. பாரு, அப்ப இருந்த நிலைமையும் உனக்கே தெரியும். நீ இந்த வீட்டுல இருந்து தானே போன. நீ என்ன மறுபடி கல்யாணம் பண்ணிட்டு போனியா இல்ல அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளை எல்லாம் கட்டினியா? நீயா வேணும்னு கொழுப்படுத்து போனதுக்குள்ள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது பண்ணுனதே பெரிய விஷயம். ஏண்டா அப்ப இவன் மட்டும் என்ன மறுபடி சொல்லிட்டா போன? அவளும் தானே போனா? 2 பேத்துக்கும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போட்ட பவுனை கொண்டு வந்து வச்சிருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா இப்படி பேசுற? அப்படி கேட்டா என் சிங்க குட்டி யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு தான் ஆட்டம் ஓவர் ஆகி போச்சு. இப்படி ஒருத்தன் கேட்கறதுக்கு இருந்தா இன்னத்துக்கு இவளுக்கு திமிரெல்லாம் கொட்டமெல்லாம் அடங்கி போயிருக்கும். ஏமா நீ கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருமா. பிள்ளைங்க வாழ்க்கமா. உங்க ஆத்தா ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா அந்த வழியை எதுன்னு தெரியும். பையனை பெற்று வச்சிருக்கல, அதனாலதான் இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. இங்க பாரு, புள்ளைய பெத்தாலும் பையனை பெத்தாலும் நான் நீ என் பையன் கிட்ட எனக்கு அதை செய் இதை செய்யலாம் கேட்கல. அவன் போடுற சோத்தை தின்னுபிட்டு தான் இருக்கேன். உடம்பு சரியில்லைனா கூட அவன்கிட்ட 10 காசு கேட்டிருப்பேன். என்னமோ நீ தான் அதிசயம் ஊர்ல உள்ள அந்த பிள்ளைய பெத்துக்கிட்ட மாதிரியும் அதை போடு இதை போடுன்ற. அவன் என்ன ஏடிஎம் மிஷின் ஆடி உங்களுக்கெல்லாம் காசு நினைச்ச நேரம் கொடுக்கறதுக்கு? நீ ஒரு ஆள் போதும். நான் வாழ விட்டு இங்க வந்து இருக்கணும் ஆசைப்பட்டேன். போதுமா, நான் வந்து இருந்துட்டேன். இங்க பாரு, நீ நடு வீட்டுல நின்று அழுதுட்டு இருக்காத. கண்ணத்துல 4 அப்பிடுவேன் சொல்லிட்டேன். உனக்கு இங்க வாய் அடிக்கிற, அங்க உன் புருஷன்கிட்ட வாய் அடிக்கிறதுக்கு என்ன? காசு கொடுத்தோன்னே மட்டும் உன் புருஷன் என்ன தாங்க போறானா இல்ல வேலை வெட்டி எதுவும் பார்த்து சம்பாரிச்சு உன் கழுத்துல நகை நட்டுன்னு எதுவும் போட போறானா? வீட்டுல போட்ட 10 பவுனுக்கு இன்ன வரைக்கும் வழியே தெரியல. கையில கத்துல கவரிங்க போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்க. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போதாத வரைக்கும் பிள்ளைக்கு சீர் வச்சா அதுக்கும் செய்யணும், அவ கல்யாணத்துக்கு செய்யணும், லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் நாங்களே செஞ்சா. போகும்போது ஒரு பெட்ரோலுக்கு கூட நாங்க காசு கொடுத்து அனுப்புறதா இருக்கு. அந்த லட்சணத்துல இருக்கு உன் பொழப்பு. இதுல உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்க காசு கேட்க வந்திருக்க. முதல்ல வாண்ட பேசி வழி இல்ல, நான் அவனை பாத்துக்கிறேன். அவனை போய் புடிச்சு 4 போட்டு போட்டனாதான் நீ அடங்குவ. இருங்க, ராத்திரி நேரம் எதுக்கு கத்திட்டு அவசரப்படுறீங்க? நீ கம்மன் இரு முதல்ல. என்னங்க எல்லாம் என் தலை எழுத்து. இவனை போய் தேடி தேடி கட்டிக்கிட்டே இல்ல, என்ன சொல்லணும்? அவனுக்கு 4 போடு போட்டு உனக்கு ஒரு 4 போடு போட்டா இந்த பக்கமே வரமாட்டேன். அந்த வீடே கதின்னு கிடப்ப. அதை முதல்ல செஞ்சிருக்கணும் அப்பங்காரே. அதை விட்டு புள்ள பாவம் செஞ்சால நீ இப்ப வந்து உட்காந்துருக்க. அடுத்து அவ வருவா. மொத்தத்துக்கும் செஞ்சுட்டு என் பேரண்டி எங்க போறது? வாய் கொஞ்சம் அடக்கு கிளவி, உன் வாய் அடக்கு. வாய் திறந்தால கெட்ட கெட்ட இதுதான். அதனால என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி. முதல்ல பெத்தவள 3 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி பாக்குறத பாரு. பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணும், பையன் காலத்துக்கும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். அவனே இழிச்ச வயனா உங்களுக்கெல்லாம். இங்கே நிறுத்தி விட்டு போவோம். போட்டு சாத்துன்னு சாத்துறதுல இனிமே பாரு என்ன கதிக்கு ஆக போறான்னு. எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இங்க நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? எந்திரியா எந்திரியா முதல்ல. யோ மாப்பிள்ள, என்னையா ராத்திரி நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? யோ, என் அக்கா எங்கயா? உனக்காவா? வீட்டுல யாருப்பா? வீட்டுல இருக்காளா? சரி கூப்பிடு, என் அக்காவை வெளியே கூப்பிடு. மாப்பிள்ள, அது உன் வீட்டுல இருக்கா உங்க அக்கா? என் வீட்டுல என் அக்கா இருக்கானா? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அது அது என்ன அது இது? என் அக்கா எதுக்கு என் வீட்டுல இருக்கா? நீ தானே கட்டிக்கிட்ட, உன் வீட்டுல தானே இருக்கணும் என் அக்கா. இங்க பாரு சந்தோஷ், அது ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, ஒழுங்க மரியாதையோ குடும்பம் நடத்துறதா இருந்தா குடும்பம் நடத்து. அப்படி எதுவும் இல்லையா டைவர்ஸ் கொடு. என் அக்காவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். உன்னை பாவம் பொழைச்சு போகட்டும்னு இத்தனை நாள் உசுரோட விட்டேன். இதுக்கப்புறம் சும்மா காசு வேணும், அது வேணும், இது வேணும், நீ என் அக்காவை என் வீட்டுக்கு அனுப்புன தொலைச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன், தெரிஞ்சுக்க. என்ன மாப்பிள்ள, மாமன் கூட பக்கமா சட்ட மேல கை வைக்கிற? நீ பேசுற பேச்சுக்கு சட்ட மேல இல்ல, உன் கழுத்து மேலேயே காலை வச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏதோ பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டு இருக்கேன். ஏற்கனவே நீ எங்க அக்காவே எங்க வீட்டுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதுக்கே உன்னை அன்னைக்கே தூக்கி போட்டு வெளுத்திருப்பேன். என்ன பண்றது, சின்ன பையன்றனால பொறுமையா இருந்தேன். இப்ப அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நீ வரும்போதும் போகும்போதும் உனக்கு காசு கொடுக்கணும், வீட்டுக்கு வந்தா கறி ஆக்கி போடணும், நீ தொட்ட 90க்கும் நாங்க காசு கொடுக்கணும், மாடு வாங்கி கொடுக்கணும், எல்லா பொழப்புத்தனமும் நான் பண்ணணும். அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்க? உங்க அப்பன் சொத்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான்ல, அதை காப்பாத்தணும்னா நீ வேலைக்கு போய் நீ கஷ்டப்படு. நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு உனக்கு போடுவேனா? நீங்களாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தொலைச்சு போடுவேன் சொல்லிட்டேன். என் அக்கா புருஷனாலதான் உன் மேல அடிக்காம போய்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, கைய ஓங்கினேன்னு வச்சுக்க, நீ இந்த இடத்துல இருக்க மாட்ட. தொலைச்சு உப்பு கண்டம் போட்டு போயிருவேன், தெரிஞ்சுக்க. நாளைக்கு நீயாவே வந்து எங்க அக்காவை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வர. அதை விட்டுப்புட்டு என் அக்கா அங்கேயே இருக்கட்டும், நம்ம அவ காசு கொண்டு வருவா, நகை கொண்டு வருவா, அதை வச்சு பொழப்பு பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு நீ இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏற்கனவே நீ தொழில் பண்றேன்னு சொல்லி 1,50,000 ரூபா கொடுத்தேன். அதுக்கே இன்ன வரைக்கும் விட தெரியல.
உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு என்ன உடம்பு நோகுதா? வேர்வை சிந்துனா உடம்பு என்ன வலிக்குதான்னு கேட்கறேன். அவன் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் உழைச்சிக்கிட்டு கிடக்குறான். நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு தின்னுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இதுக்குன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. என் அக்காவை கூட்டிட்டு வந்து ஒழுங்கா வச்சு வாழ்ற. அதை விட்டுப்புட்டு வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் உங்ககிட்ட பொறுமையா பேச மாட்டா. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறன்னு உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன், தெரிஞ்சுக்க. நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேனே. நாளை கேட்க மாட்டேன். கேட்காத வரைக்கும் நல்லது. கேட்டு கீது நீ எங்க அக்காவை வீட்டுக்கு அனுப்புன அன்னைக்கு இருக்குது உனக்கு சமாதி, சரியா? ஒழுங்கா காலையில விடியறதுக்கு முன்னாடி எங்க அக்கா இந்த வீட்டுல இருக்கணும். அதை விட்டுப்புட்டு கோக்கு மாக்கு பண்ணிக்கிட்டு திரிஞ்ச அங்க எதுவும் பண்ண மாட்டேன். ஒழுங்கா அக்காவை கூட்டிட்டு வந்து வாழ்ற வழியை பாரு. அட பாவி சண்டால பயலே, ஒரு காட்டு காட்டிவிட்டு போயிட்டானே. அத்தாடி என்ன அடி. அம்மா ஐயோ, ஏதோ வாயில்லாத புள்ள பூச்சி மாதிரி இருக்கானே, கேட்கறதெல்லாம் கொடுப்பான்னு நினைச்சேன். அவன் இன்னைக்கு சூறாவளி எனக்கா சொலட்டி அடிச்சு போட்டானே. காலையில விடியறதுக்குள்ள அவளை இங்க கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா அவளைத்தான் இவனே உரிச்சு உப்பு கண்டம் போட்டு எனக்கு சமாதி கட்டிடுவான்.